பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய முறை ஒரு தடையாக வருகிறது. நமக்கே தெரியாம நிறைய முறை நம்ம பாவத்தில் விழுந்துடுறோம். மேபி அது பெருமையா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அடிமைத்தனமாக இருக்கலாம். நமக்கே தெரியாம அது சின்ன வயசுல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தருணத்துல நம்மளுடைய வாழ்க்கைய அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிடுது. அந்த நிலைமையில அது நமக்கு ஒரு தடையா இருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நோக்கத்தை நம்ம ரீச் பண்ண முடியாம அதை நம்மளை தடுத்து நிற்க வைக்குது. இதே போலதான் ஒருத்தவங்களோட வாழ்க்கையில பிரெஸ்லி பீட்டர் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையில நடந்ததை அவங்க ஷேர் பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்து குடிப்பழக்கம் அது தப்பு இல்லை அப்படின்ட்டு அவங்க வளர்ந்துருக்குறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது வெளியே போகும்போது லைட்டா அவங்க ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு அது எதுவும் பாதிக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையில தெரியல. ஆனா போக போக அவங்க கல்யாணம் ஆன பிறகு வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டம் வரும்போது, சண்டை வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாம அவங்க அந்த ஆல்கஹாலுக்கு அவங்க அது ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலா இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குடியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வேதனை வரும்போதெல்லாம் அந்த ஆல்கஹால் தான் எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குதுன்னு அவங்க நிறைய ஒரு நாளும் அது நிறைய குடிக்க ஆரம்பிச்சாங்க. பகல் நேரம் கூட அவங்க அப்படியே போதையில இருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. எப்போ நான் தெளிவா இருக்கேன் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ அதுக்கு அடிமையாக மாற ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்களுடைய குடும்பத்துல அவ்வளோ ஒரு வேதனை இருந்துச்சு. அவங்களுடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள் கூட அவங்க விற்று அந்த காசை வச்சு அவங்க குடியை வாங்க ஆரம்பிச்சாங்க, ட்ரிங்க்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால அவங்களுடைய மனைவி அவங்கள விட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்களோட பிள்ளையும் தூக்கிட்டு போனதுனால அவங்களுக்கு ஒரே வேதனை. இதுதான் என்னோட ஒரே சந்தோஷமா இருந்துச்சு என் வாழ்க்கைக்கு, ஆனா இதுவும் போயிருச்சே அப்படின்ட்டு வாழ்க்கையே இந்த குடி பழக்கத்தினால இழந்துட்டாங்க. அவங்க ஒரு பிச்சைக்காரன் போல பெரம்பூர் பிரிட்ஜுக்கு அடியில அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை பொறுக்கி அதை விற்று அந்த காசை வச்சு அவங்க குடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வாழ்க்கையே முற்றிலும் இழந்துட்டாங்க. அவங்க நல்ல வேலையில இருந்து அந்த வேலையும் அவங்க இழந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க அம்மா எப்பவுமே அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு நீ வா, நீ வந்து ஜோம் பண்ண, உன் வாழ்க்கை மாறும் அப்படின்ட்டு அவங்க அப்பப்போ ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அது அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, என் அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்களே, நான் போய் பாக்குறேன் என்ன நடக்குது அங்க அப்படின்ட்டு அவங்க ஜெபகோபுரத்துல நடந்த ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போனாங்க. அங்க போகும்போது ஒரு ப்ரேயர் வாரியர் அங்க அந்த மீட்டிங்ல ப்ரீச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மெசேஜ் கொடுக்கும்போது அந்த நேரத்துல அவங்க மெசேஜ்ல சொன்னாங்க, நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களான்னு நீங்க சோதித்து பாருங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவங்களோட மனசை அது தொட்டுச்சு. ஆண்டவர் முன்பாக நான் உண்மையா வாழல, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அந்த நேரத்துல அவங்க உணர்ந்தாங்க. அப்படி அந்த நேரத்துல அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க. அவங்களுடைய குடிப்பழக்கத்தை அப்பவுமே அவங்க விட்டுட்டாங்க. ஜெப வீரர்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஜெபிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சமாதானம் கிடைச்சிது. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை இப்போ கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய பெற்றோருக்கு ஒரு நல்ல மகனாக அவர் மாறி இருக்கிறார். ஆண்டவருக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க சொன்னாங்க, ஏசுவாமி என்னோட வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழாக மாற்றி இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க. 18 வருஷமாக நான் பிச்சைக்காரன் போல ஒரு குடிக்காரனா இந்த ரோட்ல நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை தூக்கி நிமிர்ந்து நிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு டெஸ்டிமனி, எவ்வளவு பெரிய ஒரு சாட்சி. ஆண்டவர் நம்மளை சந்திக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நம்ம நிறைய நாட்கள் அந்த அடிமைத்தனத்துல நம்ம மூழ்கி போயிருந்திருக்கலாம். ஆனா ஒரே வார்த்தையால, ஒரே நொடியில ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அவங்க சொன்னதுபடி அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விட்டார். இதே போலதான் உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிமைத்தனம் இருக்கலாம். என் வாழ்க்கையில அது என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, அதனால என்னால மேற்கொள்ள முடியல அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நோக்கி கேட்கிறார், நீ எனக்காக உண்மையாக இருக்கிறியா என்று கேட்கிறார். இப்பொழுது அவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை இந்த பிரெஸ்லி என்ற பிரதரை போல முற்றிலும் தலைகீழாக மாற்றுவார். இதே போல உங்களுடைய ஹஸ்பண்டுக்காகவும் உங்களுடைய பிள்ளைக்காகவும் நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அவங்களையும் தொட்டு மாற்றுவார். அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்க குடும்ப வாழ்க்கையை கட்டுவார். இந்த பாவத்தின் ஆவி ஆண்டவர் பிடுங்கி போடுவார். உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால் அவர் சம்பாதித்திருக்கிறார். உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும்போது பாவம் நம்மளை தொடாது, பாவம் நம்மளை மேற்கொள்ளாது. 1 யோவான் 3:6 நம்ம பார்க்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரிடத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது பாவம் செய்யாதபடி நம்மளை
அவர் பாதுகாத்துக் கொள்வார். அந்த சோதனையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரத்தை தருவார். எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிய நமக்கு அந்த பலனை தருவார். இன்றைக்கு அதை நாம் பெற்றுக்கொள்வோம்.